வலையொலி தமிழர்களே வணக்கம். இளங்கோவடிகள் சிலப்பதிகார கதையை மட்டும் சொல்லிவிட்டு செல்லவில்லை. பத்தினியை உலகம் ஏற்றும் என்பதுவோ அல்லது அரசியலில் ஊழ்வினை என்பது மட்டும் அவர் சொல்லவில்லை நண்பர்களே. வஞ்சிக்காண்டத்தில் தமிழர்களுக்கு அவர் பெரிய அறிவுரை வழங்குகிறார். தேவேந்திகை பேசுவது போலவும் தேவகிந்தி மேலே கண்ணகி பேசுவது போல் அந்த காட்சியை அமைக்கிறார். அப்படி அமைக்கப்படுகிற அந்த காட்சியிலே அவர் என்ன மாதிரியான அறிவுரைகளை தருகிறார்? இளங்குடி தந்திரம் உரைத்த தகைசால் நன்மொழி. இளங்குடியாகிய கண்ணகியே சொன்ன நன்மொழி என்ன? கவலையும் துன்பமும் நீக்குக. தன்னம்பிக்கை ஊட்டுகிறார். இளங்கோவடிகள் ஒரு தன்னம்பிக்கை பொழிவாளர். தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் வேணுமின். அறிஞர்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்கிறார். முன்னோர்களை வணங்க வேண்டும் என்கிறார். பொய்யுரை அஞ்சுமின். பொய் பேசுவதற்கு அஞ்சுக. புறஞ்சொல் ஐயோ கூடவே கூடாது. முன்னால் ஒன்று விட்டுட்டு பின்னால் ஒன்று பேசுவது கூடவே கூடாது. அது இல்லாத வாழ்க்கையை போற்றுக. ஊன் துறமின். உயிர்களை கொன்று உண்ணாதே. இளங்கோவடிகள் சமணத்துறவி அல்லது ஆசீவகத்துறவி என்பது நமக்கு தெரியும் நண்பர்களே. உயிர்கொலை நீங்குமின். உயிர்களை கொலை செய்யாதே. தானம் செய்மின். இந்திய நாட்டினுடைய அடிப்படை கொள்கை, தமிழர்களுடைய அடிப்படை கொள்கை, இருப்பவன் இல்லாதவனுக்கு இயல்பாக கொடுப்பது. தவம்பல தாங்குமின். பலரையும் நீ காப்பாற்று துறவிகளை. செய் நன்றி கொள்ளன்மின். செஞ்ச நன்றியை கொன்று விடாதே, நீ அழிந்து போவாய். தீ நட்பு இகழ்மின். எப்போவுமே தீயவர்களோடு நட்பு பாராட்டாதே. பொய்க்கறி போகன்மின். பொய் சாட்சிக்கு போய்விடாதே, அது கூடவே கூடாது. பொருள் மொழி நீங்கன்மின். எப்போவுமே கருத்தோடு பேசு, வெற்றி பேச்சு தேவையில்லை. அறவோர் அரைக்கலம் அகலாது அணுகுமின். சான்றோர்கள் அவையில் விரும்பி போய் இருந்து அவர்களுடைய அறிவுரையை கேட்பாயாக. பிறவோர் அவைக்களும் பிழைத்து பெயர்மின். அறமல்லாத பிறர் மரம் செய்பவர்கள் இழிந்தவர்களுடைய கூடும்போது அங்கே போய்விடாதே. பிறன்மனை அஞ்சுமின். மாற்றான் மனை. அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது. பிழையுயிர் ஓம்புமின். யாராவது துன்புற்ற ஆள், பிழைப்பதற்கு தவித்து கொண்டிருந்தால் அவர்களை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அறமனை காமின். நிறைய அறச்சாலைகள் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். அல்லவை கடிமின். அறமல்லாத பிற நிச்சயமாக அதனை கடிய வேண்டும். கல்லும் களவும் காமமும் பொய்யும். ரொம்ப அடிப்படையானது நண்பர்களே. இந்த கல் இருக்கிறதே மனிதனை அழுத்தி விடும். இன்றைக்கெல்லாம் நச்சுச்சாராய சாவுகளை பார்க்குறோம். கல்லும் களவும் திருட்டுக்கூடாது, காமப்பித்து கூடாது, பொய் பேசுதல் கூடாது. வெள்ளை கொட்டினா பயனற்ற பேச்சு, வெட்டி பேச்சு, வீண் பேச்சு தேவையே இல்லை. அடுத்தது நண்பர்களே, விறகினில் ஒளிமின். அப்படின்னா என்னங்க? விறகுனா என்னங்க? உறுதியோடு வாழ்வது. இடைநரகரம். சொன்ன சொல்லை கொண்டு அப்படியே உறுதியோடு வாழ்வாயாக. இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையில. இளமை, செல்வம் இவையெல்லாம் நிலையற்றவை. உளநாள் வரையாது, ஒல்லுவது ஒழியாது. இருக்கிற நாள் வரை நீ சிறப்போடு வாழ வேண்டும். ஆமாம், இந்த உலகத்தில் அப்படி வாழுகிற போது அழிவு இருக்காது. செல்லும் தேயத்து உறுதுணை தேடுமின். மல்லல்மா ஞாலத்து வாழ்வீரிங்க. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? செல்லுகிற இடமெல்லாம் ஆமாம் அவர்களோடு போய் இணைந்து உறுதுணையாக நீ வாழ வேண்டும். அப்போது நல்லவர்களை உறுதுணையாக நீ தேட வேண்டும். அப்போ உன்னால் வெற்றி நிலை பெறும் என கூறுகிற போது இளங்கோவடிகள் எவ்வளவு அறிவுரைகளை நமக்கு தருகிறார். கவலைப்படாதே என்று ஆறுதல் தந்தார். பொய்யுரை பேசாதே என்றால், புறஞ்சொல்லாதே என்றார். ஆமாம், ஊன் உண்ணாதே என்றார். தானம் செய் என்றார். செய் நன்றி மறவாதே என்றார். தீ நட்பு கூடாது என்றார். நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் சிலப்பதிகாரம் அந்த காலகட்டத்தில் அறநூல்கள் அதிகம் இல்லை. சிலப்பதிகாரம் ஒரு கதை சொல்லுகிற காப்பியம். கதை சொல்லுகிற காப்பியத்தில் போய் இப்படி அழகான நீதி கருத்துக்களை, அறக்கருத்துக்களை நுட்பமாக இளங்கோவடிகள் கூறுகிறார் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது நண்பர்களே. அப்போது இந்த பகுதியை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ இந்த வரந்தருகாதையில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. இந்த வரந்தருகாதையில் இளங்கோவடிகள் அவரே பேசுகிறார். அவரே இந்த கருத்தை முன்வைக்கிறார். எப்போவுமே ஒரு படைப்பாளி ஒரு பாத்திரத்தின் வழியாக, ஒரு துணை பாத்திரத்தின் வழியாக தலைமை பாத்திரத்தை பேச வைத்து தான் என்ன நினைக்கிறாரோ, தான் நினைப்பதை சொல்லுகிற ஒரு கருத்தை இங்கே பார்க்குறோம். கொண்ட கொள்கையில் உறுதியாக இரு, துன்புறுபவனை காப்பாற்று. என்ன உயரிய சிந்தனைகள்! இப்படியெல்லாம் 2000 ஆண்டுகளாக இந்த உயரிய சிந்தனைகளோடு நாம் உருவாக்கப்பட்டதால் தான் தமிழ் சமூகம் உலகெங்கும் எங்கு பரவி இருந்தாலும் இந்த கொள்கைகளோடு வாழ்கிறது நண்பர்களே. இந்த தமிழ் சமூகத்தினுடைய
ஐடியல் லைஃப் என்கிறார்களே, லட்சிய வாழ்வு என்பது தமிழ் இலக்கியத்தில் காலந்தோறும் புறநானூறு, நற்றிணை, சிலப்பதிகாரம் எல்லா இலக்கியங்களும் விரவி கிடக்கிறது நண்பர்களே. செவ்வியல் காலத்தினுடைய இந்த அறநெறி கொள்கை தான் தமிழனுடைய உயிர் கொள்கை. நன்றி.